எக்ஸல்ல நெஸ்டட் இஃப் பார்க்க போறோம். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்குள்ள ஒரு இஃப், அதாவது ஒரு கண்டிஷனுக்குள்ள ஒரு வேல்யூ, இன்னொரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு வேல்யூ, அதாவது நெஸ்டட் இஃப். அதாவது நார்மலா இஃப்னு போகும்போது ஒரே கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்குமா, அது 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 இல்லாம நெஸ்டட் இஃப்னா நிறைய கண்டிஷனுக்கு நிறைய வேல்யூஸ், நிறைய ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறது. ஓகேங்களா? நெஸ்டட் இஃப்ல வேணா நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொருட பர்சனும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இத்தனை மார்க் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டல் பண்ணிட்டேன். டோட்டல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் இஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஃப் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து லாஜிக்கல் டெஸ்ட் ஒரு இந்த டோட்டல் வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் 450 கமா இப்போ ட்ரூ வேல்யூ எனக்கு வந்து 450க்கு மேலே இருந்தால் ஏன்னு பிரிண்ட் ஆகணுங்களா? அப்போ ஏ வேல்யூ ஏன்னு கொடுத்து வரணும். ட்ரூ வேல்யூவில் ஏ கிரேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இஃப், அதுக்கு வந்து ஒரு மறுபடியும் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த வேல்யூ கூட கிரேட்டர் தென் 400 மேலே இருந்துச்சுன்னா பி கிரேடு. மறுபடியும் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த வேல்யூ 350க்கு மேலே இருந்துச்சுன்னா சி கிரேடு. மறுபடியும் இஃப் கண்டிஷன் ஓப்பன் ப்ராக்கெட் அதே வேல்யூ கிரேட்டர் தென் 300க்கு மேலே இருந்துச்சுன்னா டீன் கிரேட் பிரிண்ட் ஆகணும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இஃப் கண்டிஷன் அந்த வேல்யூ அது கம்மியாக இருந்தாங்கன்னா, 300க்கு கம்மியாக இருந்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணிடணும்னா எஃப்னு பிரிண்ட் ஆயிடணும். ஓகேங்களா? 300க்கு கம்மியாக இருந்தால் எஸ். இப்போ எல்லாத்துக்கும் இஃப் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பி கிரேட். அப்போ 418க்கு மேலே இருந்ததுக்கு பி கிரேட். ஓகேங்களா? 400க்கு மேலே இருந்து பி கிரேட் கொடுத்துருந்தேன். 418க்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு பி கிரேட் ஆச்சு வந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃபார்மலைஸ் பண்ணிக்கலாம். கீழே எடுத்துட்டுருங்க, ட்ராக் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 418க்கு மேலே எடுத்துக்கிங்க பார்த்தீங்கன்னா பி கிரேட், 277 எடுத்திருந்தால் எஃப் கிரேட், 305க்கு மேலே இருந்து டி கிரேட், 383க்கு மேலே இருந்து சி கிரேடு, 458க்கு மேலே இருந்து ஏ கிரேட். அதாவது இஃப்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு மட்டும் கொடுத்து அதனோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. இஃப்னா ஒரு செல்லுக்கு இப்போ ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆன்சருக்கு தேவையான மல்டிபிள் கண்டிஷனை கொடுத்து மல்டிபிள் கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு எதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ அந்த அதோட ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம்.